சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானா கோவைக்கு மெட்ரோ வரும் அப்படின்னு. கோவைக்கு மெட்ரோ வருவதற்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் கையில் தான் எதுவும் அதிகாரம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கோவைக்கு மெட்ரோ கொடுக்க விடாம பிடிச்சு வச்சிருக்காரா? அவர் முதலமைச்சர் ஆயிட்டா டங்கின்னு அதை திறந்து விட்டுருவாரு, கேட்டு வருங்கிறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல்னு ஒன்று தெரியல. ஃபர்ஸ்ட் இது ஒரு நகைப்புக்குரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மெட்ரோங்கிறது சென்ட்ரலா ஸ்டேட்டு கையில் இருக்காங்கன்னு கூட வானதி அவர்களுக்கு தெரியலையான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி கையில் அது எப்படி இருக்கும்? அது புரியல. சரி, முதலில் இது நலன் சார்ந்து மக்களின் உரிமை சார்ந்து வர வேண்டிய விஷயம். இவர் சிஎம்மா வந்தா கிடைக்கும், இவர் பிஎம்மா வந்தா கிடைக்கும், எங்களுக்கு ஓட்டு போட்டா கிடைக்கும். இது என்ன வார்த்தை? இந்த ஒன்றிய அரசு பாஜகவினர் ஒவ்வொரு முறையும் டபுள் இன்ஜின் ஆட்சி அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இங்கேயும் எங்க கவர்மெண்ட் இருக்கணும், அங்கேயும் எங்க கவர்மெண்ட் இருக்கணும். டெல்லியில எங்க கவர்மெண்ட் எங்க இருக்கோ அதே மாதிரி மாநிலத்திலேயே வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா பிச்சுக்கிடுவோம். இல்லை என்றால் பழி வாங்குவோம், இல்லை என்றால் நிதி தரமாட்டோம். வெளிப்படையா அவங்க சொல்றாங்கங்க, நம்ம விமர்சனம் பண்ணல.